ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஃபேரவே பிளாடின் அப்படின்ற ஜாப்பனீஸ் மிஸ்டரிஸோட எபிசோட் 11 தான் இன்னைக்கு கனவுக்குள்ள பார்க்க போறோம். தென் ஸ்டோரி இந்த எபிசோட் வழக்க போல வேற லெவலில் செவன்ஸ்டிகா இருக்கும் அப்படின்றதால வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண விட்டீங்கன்னா கீழே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம இப்ப பேசி டைம் மிஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஃபேரவே பிளாடின் Season 1 and Episode 11. Let's start the video. ஒரு வழியா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கள் பிரைவேட் ஆர்மியோட பேஸ்டூரில் இருக்கிற டிமாண்ட்ஸை அழிக்கணுன்ற எங்கள் பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் இருக்கிற வில்லேஜ் மக்களுக்கு உதவ உணவுகளையும் மற்ற பொருட்களையும் கொண்டு போனோம். அண்ட் அதுக்கான ஃபண்டிங் மணி மற்ற செலவுக்கான மணியை மெயின்டைன் பண்ணுற வேலையை டோனியோ தான் பார்த்துக்கிட்டான். சும்மா சொல்லப்படாத டோனியோ உண்மையிலே கணக்கில் புரியுதான். அப்புறம் பிஷப் பக்லி அனுப்பினாலுங்க. அவங்க காயப்பட்டவங்களையும் நோய்வாய்ப்பட்டவங்களையும் ஹீல் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டாங்க. வேயாம ஆளுங்களோட வில்லேஜ் சுற்றி இருக்கிற டிமண்ட்ஸ் அழிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டான். ஸோ இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வில்லேஜுக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு எங்களால் முடிச்ச உதவிகளை செய்ய ஆரம்பித்தோம். கையோட அங்கே இருக்கிற டிமண்ட்ஸையும் அழிக்க ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் நிறைய மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாலும் ஒரு சில மக்கள் எங்களை ஏற்றுக்காம தான் இருந்தாங்க. அப்போதான் எங்களுக்கு எங்கள் பியோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அவள் பாட்டுக்கு மயங்காத ஆனே இல்லை. அவள் பாட்டு பாடி எல்லாரையும் அசால்ட்டாக ஒத்துக்க வச்சா. ஸோ இப்படி தான் இந்த பீஸ்டர்ல டிமண்ட்ஸை கொன்றது வில்லேஜ் ரெஸ்கியூ பண்ணுறதுன்னு எங்கள் பயணம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் நாட்களும் இன்னொரு பக்கம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. பட் என்னதான் நாட்கள் போனாலும் நாங்கள் ரெஸ்கியூ பண்ண அந்த வில்லேஜ் சேஃபாக இருக்கான்னு தெரிஞ்சுக்க நாங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தப்போ அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஹெவில், இது மக்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாரு. இன்ஃபேக்ட் இந்த இடத்துக்கு வர பயப்படுற மர்ச்சன்ட்ஸ் கூட இப்போ தைரியமாக அந்த இடத்துக்கு வந்து சந்தோஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடத்த சேஃபான பிளேஸாக மாற்றிட்ட. உண்மையை சொல்ல போனால் கஷ்டத்தை மட்டும் பார்த்த இந்த மக்களோட முகத்தில் சிரிப்பு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கரெக்டு தான், சொன்னது கொண்ட அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுது. இது உலகத்தில் பணம் எவ்வளோ முக்கியம்னு. இதை பரப்பில் பணம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. மேஜிக்கால செய்ய முடியாத பல விஷயத்த கூட நம்ம கிட்ட பணம் இருந்தால் அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடலாம். அதனால மேஜிக் கற்றுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பணம் சம்பாதிக்க கற்றுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த கதை சொல்லியிருப்பான். அதை நம்ம ஹீரோ வச்சு பார்த்துட்டு இப்போ அவன் டென்ட்டுக்கு போய் வெப்பன்ஸ் எடுத்து தொடச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு தெரிய பெற ஹெவில், ஒரு பிரச்சனை. என்னாச்சு? வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற ரக்கனுக்கு போன பிப்போ ஆளுங்களை இப்போ வரைக்கும் திரும்ப வரல. இது திரும்ப வரலையா? எவ்வளோ நாள் ஆகுது? ஆக்சுவலாக அவங்க 10 நாளில் திரும்ப வர மாதிரி தான் பிளான். ஆனால் இப்போ 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் அவருக்கு ரொம்பவே டேலண்டான ஆளுங்க. சரி, அப்படின்னா நம்ம போய் அவங்களை தேடுப்போம். ரே, எல்லாரையும் தயாராக சொல்லு. இப்போவே நம்ம கிளம்புறோம் நம்ம ஹீரோ சொல்ல. ஸோ ஆட்களை கேதர் பண்ணிட்டு இப்போ அவங்க வந்து ரக்கனுக்கு போகிறாங்க. அண்ட் போகிற வழியில் ஒரு சில ஃபுட் பிரிண்ட்ஸையும் பார்க்குறாங்க. இப்போ ஆளுங்களும் எவ்வளோ டேலண்டான ஆளுங்க தெரியுமா? அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்றதை என்னால் நம்பவே முடியல. ஹெவில், நீ என்ன நினைக்கிற? ஒருவேளை அது டீமன்ஸோட வேலையா இருக்குமா? மேபி இருக்கலாம், பட் கன்ஃபார்ம் பண்ணாமல் முடிவு பண்ண முடியாது. முதல்ல தேடுவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். சரி, அவங்களை தேடுற வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம். அப்புறம் வேல், உங்ககிட்ட தான் நான் ரொம்ப நாளாவே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி. நன்றியா? எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். ஆக்சுவலாக என் லைஃப்பில் என்னை யாரும் பெருசாக மதிச்சதில்லை. வாழ்க்கையோட இலக்கு என்னன்னே தெரியாமல் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் நான் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போவே எல்லாம் மாறிடுச்சு. இப்போ ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்கிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம். அதனால தான் அப்படி பார்த்தா நான் தான் உனக்கு நன்றி சொல்லியாகணும். இந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு நீ தான் அடைக்கலம் கொடுத்த. சொல்லப்போனால் நீ என்னை காப்பாற்றிருக்க. பட் இருந்தாலும் என்ன, அதை நீ என் மூஞ்ச பார்த்து சொன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நம்ம ஹீரோ ஃபன்னா கேட்க வாயை மூடிட்டு பாடுறேன் மணல் கோவமாக கிளம்புறான். அதுக்கப்புறம் இவங்க அந்த காட்டோட ஒரு ஓப்பன் பேஸாக வந்து ரீச் பண்ணுறாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அண்ட் இது ஒரு ஒளிப்பாரு. அந்த இடத்துல பிப்போட ஆளுங்களையும் பிப்பையும் டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சதுக்கப்புறம் குடி தோண்டி வழக்கு போல பண்ணக்கூடிய இது சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹே கைஸ், இங்கே பாருங்க, இது எவ்வளோ பெரிய கலட்டி தடமா என்னவா இருக்கும்? கண்டிப்பாக அனிமலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு பெரிய பீஸ்ட்டு தான். ஆனால் என்ன மாதிரியான பீஸ்ட்டுன்னு தெரியலையே. எனக்கும் தெரியல. ஆனால் இது வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ண டீமன்ஸை விட இது ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மனுஷங்களை சாப்பிட்றதா இருக்குமோ? எனக்கு அப்படி தோணலை. பேசிக்காக எல்லா டீமன்ஸும் மனுஷங்களை சாப்பிடும், ஆனால் உடலுக்குள்ள எப்படி விட்டுட்டு போகாது. சரி விடுங்க, அதான் இப்போ விட்டுட்டு போயிடுச்சுல. இப்போ பாடிஸ் கிடைச்சதே பெரிய விஷயம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஆளுங்க ஒரு பெரிய டீமன் கூட ஃபைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. சண்டை போட்டு சாகிறதுன்றது ஒரு அட்வென்ச்சருக்கு பெருமையான விஷயம். ஸோ இவங்க சாவு பொறுத்தா தான் இருந்திருக்கு. நீங்கள் வீர மரணம் அடிச்சிருக்கீங்க கைஸ், இதுக்கு நீங்கள் பெருமைப்படணும் அப்படின்னு அவங்க அந்த டெட் பாடிஸ் மேலே ட்ரிங்கை ஊற்றுறானுங்க. இது பக்கம் நம்ம ஹீரோவோ அவங்க சோலுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அடைச்சா இங்கிட்ட தான் நடந்திருக்கும். இதில் ஒருத்தன் தலையை பறக்கணும். ஒரு வேளை அந்த டீமனே அவன் தலையை சாப்பிட்ருக்கலாம்ல. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஹே கைஸ், ஒரு நிமிஷம், எல்லாரும் அங்கே பாருங்களேன். இவங்களோட பொருட்கள் அந்த பழத்தாக்கில் சதுரி கிடக்கு. ஆமாம், எல்லாம் சரிதான். ஆனால் அவனுங்க ஏன் உள்ளே போனானுங்க? அட என்னப்பா கேள்வி? ஃபாரஸ்ட் இதோட முடியுது, இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா இதோட தானே வழி. அதனால உள்ளே போயிருக்கலாம்.
சரி அப்படின்னா நாமளும் உள்ள போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ அவங்க எல்லாருமே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. தென் கொஞ்சம் தூரம் போனதும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று தப்பா பட இப்போ தூரத்தில் மிஸ் ஆனவன் தலையை பார்க்க போகும். இது ட்ராப் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை வச்சிருக்கப்பான்னு பார்த்தா அதுக்குள்ள மொத்த டீமன்ஸ் அவங்க சுத்து போட்டுடுச்சு. உடனே இவங்களும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்ககிட்ட ஆட்கள் இருக்காங்க, இதுங்களை சமாளிச்சிடலாம். ஹே மணல், மற்றவங்களோட பவரை பூஸ்டப் பண்ணவோ ஃபேரி மேஜிக்கை யூஸ் பண்ணு, நான் என் பிளஸ்ஸிங்கை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேரும் ஃபேரி மேஜிக்கையும் பிளஸ்ஸிங்கையும் கம்பைன் பண்ணி மற்றவங்களோட பவரை பூஸ்டப் பண்ண சூப்பர். இப்போ வாங்கடா. ஓகே காய்ஸ், அதுக்கு நம்மளை ட்ராப் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே யார் ட்ராப்பில் மாட்டிருக்காங்கன்றது அதுங்களுக்கு புரிய வைப்போமா, தாக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த டீமன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நிறைய டீமன்ஸ் அவங்கள நோக்கி வரப்போ மொத்தவங்க எல்லாரும் ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம ஹீரோவும் தான். அப்போ திடீர்னு பின்னாடி இந்த 3 தலை வச்ச ஒரு பெரிய பீஸ்ட் மற்றவங்கள அட்டாக் பண்ணிட்டு மணலையும் அட்டாக் பண்ணலான்னு வர உடனே மணல் எடுத்து பாரி சொன்னால் அதை பிளாக் பண்ணலான்னு பார்க்குறான். பட் அதுக்குள்ளே அந்த பீஸ்ட் மணலை அசால்ட்டாக அடிச்சு போட்டுருது. இதனால அவன் அன்கான்ஷியஸாக ஆயிடுறான். உடனே அந்த பீஸ்டோட இன்னொரு தலையோ அவன் மேலே ஃபயரை கட்டிடுது. இதனால நம்ம ஹீரோ செம்மையாக கண்டாகி அது மேலே தண்டர் அட்டாக்கை யூஸ் பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளே பின்னாடி ஒரு பீச் ஒன்று தட்டி பிடிப்போம். அந்த அட்டாக் டேரெக்டாக அவன் மேலே விழுந்துடுது. ஏன் என்னாச்சு? இது வரைக்கும் எல்லாம் சரியாக தானே போயிட்டு இருந்துச்சு. எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு அப்போ நான் அட்டாக் பண்ண வந்த அந்த டீமனோட தலையை டீமன்ஸோடல ஒரே ஸ்லைஸில் பெட்டி வீசுகிறான். அதுக்கப்புறம் ஃபுல் ரேஞ்சில் ஒவ்வொரு டீமனையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் அவன் கையில் டீமன்ஸோட பார்த்ததும் அந்த 3 தலை பீஸ்ட் பயத்தில் அங்கே ஓடிடுது. அண்ட் மொத்த பீஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வெறித்த நம்ம கொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த டீமன்ஸோட ஸ்பெஷாலிட்டியே அது யூசர்ஸோட பவர் கன்சியூம் பண்ணும். அண்ட் அவன் கொல்லக்கூடிய ஒவ்வொருத்தோட லைஃப் சோர்ஸையும் எடுத்து அவள் உடம்புல ஏற்படக்கூடிய காயத்தையும் சரிப்படுத்தும். இதனால யூசர் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டா அது அவங்கள ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிவிடும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது யூசரோட பவரையும் கன்சியூம் பண்ணும். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி பிளட் சொல்லியிருப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ எல்லா டீமன்ஸையும் போட்டு தள்ளிட்டு இதை மன்னிச்சிடுங்க, உங்களை நான் ஏமாத்திட்டேன்னு ஃபுல் ரேஞ்சில் கத்திட்டு இருக்கா. ஹே வில், போது நிறுத்து, எல்லாத்தையும் நீ கொண்டுட்ட. யாருக்கும் பெருசாக அடிப்படலை. ஆனால் அவன் ஃப்ரெண்டு மணல் அவன் உயிருக்கு புரட்டிட்டு இருக்கான். சீக்கிரம் அவனை போய் காப்பாற்ற அப்படின்னு சொல்லி ரே சொல்ல உடனே நம்ம ஹீரோ மணலை காப்பாற்றலான்னு போகிறான். ஆக்சுவலாக அதோட ஃபயர் அட்டாக் மணலை பெருசாக பாதிக்கல. ஏன்னா அதை அட்டாக் பண்ணும்போது ஒரு சில ஃபெரிஸை மணல் யூஸ் பண்ணியிருக்கான். அதனால தீக்காயங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது. பட் ஆல்ரெடி அவனுக்கு வயிற்றில் அடிபட்டிருக்கிறதால நிறைய ரத்தம் போயிருக்கு. அண்ட் அந்த ஃபயர் கூட பாய்சன் தான். இப்படியே விட்டு அவன் இறந்து போயிடுவான். இல்லை மணல் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. காட் அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு நான் ஹீரோவை பிளஸிங்கெல்லாம் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா அதுக்கு காரணம் நான் அந்த டீமன்ஸோட யூஸ் பண்ணுது. ஆனால் இப்போ நான் அன்கான்ஷியஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நான் மணலை காப்பாற்றணும், அவனை ஹீல் பண்ணணும், நான் வாங்கக்கூடாது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கும் போது அவன் திடீர்னு கீழே விழுந்து வாங்கிடுறான். சின்ன மன்னிச்சிடமான தென் இப்போ நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா கதவை திறந்து அந்த ரேபிளில் வந்துட்டு இருக்கான். ஓ, ஒரு வழியாக கண்ணு முடிச்சிட்டு போல. ஆமாம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ரக்குனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்கோம். இது வில்லேஜ்லையா? ஆமாம், நீ அந்த டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் மணலை ஹீல் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ அதுலேயும் வாங்கிட்ட. அதுக்கப்புறம் நாங்கள் உன்னையும் மணலையும் தூக்கிட்டு இதை வில்லேஜுக்கு வந்து செத்துட்டோம். ஒரு நிமிஷம், அவன் மணலுக்கு என்னாச்சு? பயப்படாத, அவன் உயிருக்கெல்லாம் எந்த ஒரு ஆபத்தில். ஒரு சில சின்ன சின்ன காயங்கள் தான், அது சீக்கிரமாகவே சரியாயிடும். ஆனால் அவன் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான். இது மயக்கத்தில் இருக்கானா அப்படின்னா நான் அப்போ அவனை உடனே பார்த்தாக்கணும். ஹே அவசரப்படாத, நான் தான் அவன் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொன்னால. அந்த டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணதில் நீ ரொம்ப டயர்டாக இருப்ப. முதல்ல நீ ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரே அங்கேருந்து கிளம்பிடுறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இன்னமும் அவங்க நடந்த பேட்டில் பற்றின திங்கிங் தான். இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தும் எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன்? ஒருவேளை மணல் அந்த டீமன் கூட தனியாக ஃபைட் பண்ண விட்டுருக்க கூடாதா? ஆனால் அந்த சுச்சுவேஷன் எனக்கு அதை தவிர்த்து வேற பழியும் இல்லையே. இல்லை, தப்பு எல்லாமே என்னோட தான். நான் முதலே அதை ட்ராப் பண்ணுறதுக்கு கேஸ் பண்ணியிருக்கணும். எங்ககிட்ட நிறைய ஆட்கள் இருந்தாங்க, அதுகளை நாங்கள் ஈஸியாக சமாளிச்சிருக்கலாம். எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும் போது, ஹே கைஸ், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அந்த பைவரின் கில்லரும் அவரோட ஆளுகளும் இதுக்கு அந்த 3 தலை பீஸ்ட் கூட ஃபைட் பண்ணியிருக்காங்க. எது 3 தலை பீஸ்ட் குடிக்கா அப்படின்னா யாரெல்லாம்ப்பா இறந்து போனாங்க? லக்கிலி பைவரின் கில்லர் இருக்கிறதால யாருமே சாக்கல, சின்ன சின்ன காயங்கள் தான். பட் அவர் கூட இருந்த அந்த ஆஃப் அல்ஃபுக்கு தான் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அப்படியா? ஆமாம், ஒரு பைவரின் கில்லர் மாதிரி என ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் கூட இருந்தா இதை மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ரொம்பவே சகஜன்னு வெளியே இருந்த ஒரு சில சோல்ஜர்ஸ் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோ காத்திரியும் விழுந்துடுது. மான்ஸ்டர், அவங்க சொன்னது சரிதான். நான் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி மணலை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். எனக்கு இப்போதான் புரியுது, நான் எல்லாத்தையும் தப்பாக தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் மணல் மேலே நம்பிக்கை வச்சு அவள் எனக்கு பேக்கப்பாக இருப்பானேன்னு யோசிச்சுனே தவிர அவனால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு யோசிக்க மறந்துட்டேன். அப்படி நான் யோசிக்காமல் விட்டதால இந்நேரத்துக்கு அவன் உயிர் போயிருக்கும். இதில் நான் மட்டும்தான் அவனை ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருக்கேன். அவன் இல்லை,
என் கூட யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் டோனியோவும் பியோ வந்து நிற்கிறாங்க. பி, டோனியோ, நீங்கள் ஆக்சுவலாக ஆனால் மற்ற ப்ரீஸ்டோட கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துடுவா. ஸோ அதை பற்றின தகவலை சொல்கிறதுக்காக தான் வந்தோம். ஆமாப்பா, அது மட்டும் இல்லாமல் நீ மணல் உயிரை காப்பாற்றிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நிறைய டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த மூணு பீஸ்ட் அது ஓடி போச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் மாட்டம் அதை பார்த்துக்கலாம். ஆனால் மற்ற பீஸ்ட் எல்லாத்தையும் நீ ஒத்தால நின்று போட்டு தள்ளி மணல் உயிரை காப்பாற்றிருக்க. இது உண்மையிலேயே சூப்பருப்பா. சூப்பர் தான். ஃபில், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, நான் மணலை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன். நீங்கள் போங்க. ஆனால் வேல், அந்த டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணதில் நீ டயர்டாக இருப்பியே, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டாம். சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங். சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த மணலை பார்க்கறதுக்காக அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றான். அண்ட் அவன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு இதுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிரு மணல், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அவங்க 3 ப்ரோடக்ட் காம்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அதில் நான் இன்ஸ்பயர் ஆனேன். அதே மாதிரி என் ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலான எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நான் மற்றவங்கள விட வித்தியாசமாக இருக்குன்றது தான் உண்மை. அப்பவும் சரி, இப்போவும் சரி, அது என்னை எப்பவுமே தனிமைப்படுத்தும். அது எனக்கு பயத்தையும் கொடுக்கும். அதுலேருந்து வெளியே வரேன்னு இந்நேரத்துக்கு நான் உன்னை கொண்டிருப்பேன். எனக்கு இப்போ தான் புரியுது, தனிமையாக இருக்கிறது தான் என்னோட விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னை மன்னிச்சிரு மணல், நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பும் போது அப்போ அவன் முன்னாடி அந்த காடஸ் வந்து நிற்கப்போ, ஹோ காடஸ் நீங்களா? நீங்கள் ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க? நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் கையில் ஒரு ஆயுதமாக இதை ஈவில்ஸ் எல்லாத்தையும் நான் அழிப்பேன். ஆனால் தனியாக சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நல்லா கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே அவன் போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ மணல கண்ணு முடிச்சிடுறான். ஸோ இந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடும் இதோட முடியுது. ஆல்ரைட் கைஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண போட்டிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், அது முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சீசன் 1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அண்டு சீசன் 2 போடுற ஐடியாவில் இல்லை. ஸோ அப்படி யாராவது போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி பெயிண்டிங் விட்ட மற்ற அனிமீஸையும் அப்புறம் புதுசாக ஏதாவது அனிமீஸ் இருந்தால் அதையும் போடலான் இருக்கேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வழக்கம் போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பட் வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், யாரும் கோவப்பட வேண்டாம். என்னோடய சுச்சுவேஷன் அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களை நான் மறுபடியும் அடுத்த சில பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.